அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக பல்வேறு மிக முக்கியமான வீடியோக்கள் நாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வரிசையில் நம்ம ஒரு வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் அது ஒரு வேலைவாய்ப்பு வெளிவரும்போது அது தப்பாக வெளிவந்தால் அதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறதே நம்ம யாருக்கும் பயப்படாமல் நம்ம உண்மையை அப்லோட் பண்ணுறோம். ஸோ இத்தகைய சூழ்நிலையில் இந்த குரூப் 1 பற்றி உங்கள் அனைவருக்குமே தெரியும். கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்னாக குரூப் 1 எக்ஸாமில் அந்த பிடபிள்யூடி பிஎஸ்டிஎம்மில் கோட்டாவில் பிஎஸ்டிஎம் படிக்காமையே படித்ததாக அவங்க போலியான ஒரு மார்க் ஷீட்டை காமிச்சு உள்ளே அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்புறம் அது பல கட்டங்களில் விசாரணை பண்ணி அவங்கள இப்போ நீக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ அது குறித்து நம்மளுடைய மதுரை ஹைகோர்ட் கிளை ஒரு இதை பதிவு பண்ணுறாங்க. அதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கனவோடு நம்மளோட எய்மே அதான் வச்சு நைட்டும் பகலாக படித்து நம்ம நிறைய பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி குறுக்கு வழியிலையும் சில குரூப் 1 பாஸ் ஆகுறாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, குரூப் 1 தேர்வில் நம்மளுடைய மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமங்கலத்தில் உள்ள சக்தி ராவ் அவர் மதுரை ஹைகோர்ட் கிளையில் ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாரு. அதில் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மூலமாக 2019 நடத்தின குரூப் 1 தேர்வில் பிஎஸ்டிஎம் கோட்டாவில் உள்ள சலுகையை பலர் தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. இந்த வழக்கு மூலமாக நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எம்கேயு மாதிரி காமராஜ் இன்ஸ்டியூட்டையும் ஹைகோர்ட்டு கிளை இவங்களுக்கு ஹைகோர்ட் கிளை பல உத்தரவை ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டர் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை. இதற்கு யார் காரணமோ அவங்க மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இந்த மனுவை நம்மளுடைய ஹைகோர்ட் நீதிபதிகள் திரு பி வேல்முருகன், திரு பி புகழேந்தி ஆகிய என்ன பண்ணுறாங்கன்னா விசாரித்து, அப்போது லஞ்ச துறை தாக்கல் செய்த அறிக்கையின்படி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படித்த 4 பேர் போலியான சான்றிதழை கொடுத்து வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க மேலே இப்போ வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அருண்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், மெட்ராஸ் பல்கலைக்கழகம், சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அவங்க கொடுக்கப்பட்ட பிஎஸ்டிஎம் சான்றிதழ் எந்த பிரச்சனையுமே இல்லை. சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்ட சான்றிதழ் மேலே 16 பேரில் 3 பேர் மீது என்ன பண்ணிட்டு சந்தேகம் பட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, விசாரணை போய்கிட்டு இருக்கு. இத்தகைய சூழ்நிலையில் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம நாட்டில் ஒரு ஏழை மாணவர்கள் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கான ஒரு அப்ரூவல் எது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தான். அத்தகைய டிஎன்பிஎஸ்சிக்காக நைட்டும் பகலாக படித்து எக்ஸாம் எழுதுகிறாங்க பல பேர். ஆனால் இந்த மாதிரி போலியான சான்று மூலமாக குறுக்கு வழியில் தேர்வு எழுதி வெற்றி பெறுறாங்க. இதை நாம் அக்செப்ட் பண்ணவே கூடாது. இது முழுக்க இல்லீகல். இது ஏழை மாணவர்களுடைய கனவு புதைக்க செயலுது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தவிர மற்ற எல்லாமே விசாரணை முடிவாயிடுச்சு. ஸோ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளரும் விசாரணைக்கு போதிய உத்தரவு வழங்கணும்னு சொல்லி 2 மாத காலம் அவகாசம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தொடர்பாக அறிக்கையை அவங்க தாக்கல் செய்ய வேண்டும் சொல்லி இந்த வழக்கை இது பண்ணுறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், குரூப் 1 நம்ம குரூப் 4 எக்ஸாம் எவ்வளோ போஸ்ட் வருது அப்படின்னா 8000 போஸ்ட், மிஞ்சி போனால் 10,000 போஸ்ட் தான் வரும். இந்த 10,000 போஸ்ட்டுக்கு எக்ஸாம் மொத்தம் எண்ணிக்கை எவ்வளோன்னா 16 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. 16 லட்சம் பேர் போஸ்டிங்கு, 10,000 போஸ்டிங்கு பாருங்க. ஆனால் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கிற நம்ம ஒரு பக்கம் இருக்கோம். எந்த விதமான அடிப்படை தகுதியே இல்லாமல் இந்த மாதிரி போலியான சான்றை கொடுத்து அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு நல்ல இடஒதுக்கீடு சலுகைகளை இந்த மாதிரி போலியான நபர்கள் அவங்களுடைய தேவைக்காக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்களெலாம் விடவே கூடாது. இவங்களும் தண்டிக்கணும். நம்மளுடைய கனவுகளையும் ஒருத்தருடைய கனவு ஒருத்தர் இல்லை, குடும்பமே டோட்டலாக மாறும். ஒருத்தர் வேலைக்கு போனார் அப்படின்னா அவருடைய குடும்பமே டோட்டலாக மாறும் இல்லையா? அதை மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, அந்த கனவுகளை குடித ஒன்றி புதைக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்கள். ஸோ இதை வன்மையாக
கண்டிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு, அதை வந்து கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நம்ம விழிப்பாக இருப்போம். தேங்க்யூ.